வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சிவகங்கை பக்கத்தில் கல்லல் அப்படிங்கிற ஒரு ஊரில் டாக்டர் ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே சோலாரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான விதத்தில் சோலார் போட்டு கொடுக்காதனால ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. சோலார்னாலே ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடுறாங்க. சோலார்னால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்ம தவறாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சோலார் நமக்கு பயன் தராது. ஏற்கனவே இருக்கிற கரண்ட் பில்லை விட கூடுதலாக கரண்ட் பில்லு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சார் அவங்களுக்கு அவங்களுடைய சர்க்கிளில் ஒரு பெரிய ப்ரௌசிங் சென்டர் இருக்குது. அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு ஏற்கனவே ஒரு வெண்டார் மூலமாக சோலார் போட்டிருக்காங்க. கமர்ஷியல் சென்டர் அது. கமர்ஷியல் சென்டருக்கு ஆன் கிரிட் போட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு 50,000 ரூபாய்க்கு உள்ள பில்லு வரக்கூடிய கமர்ஷியல் சென்டர் 20,000, 30,000, 25,000 இப்படி 50,000 ரூபாய்க்கு உள்ள பில்லு வரக்கூடிய எந்த கமர்ஷியல் சென்டராக இருந்தாலும் தயவுசெய்து இதை ஒரு தம்ப் ரூலாக வச்சுக்கோங்க. ஆன்கிரிட் சிஸ்டம் போடவே போடாதீங்க. ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். உதாரணமாக ஒரு 10 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம் போடுறீங்கன்னா அந்த 10 கிலோவாட்டுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் 5,000 ரூபா நீங்கள் கூடுதலாக கட்டணும். ஏற்கனவே எவ்வளோ பில்லு வருதோ, உதாரணமாக ஏற்கனவே ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு 25,000 பில்லு வருது அப்படின்னா நீங்கள் 10 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா பில்லு 30,000 வரும். கிலோவாட் சார்ஜஸ்ஸு, நெட்வொர்க் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 30,000 வரும். இதில் என்னென்னா பெரும்பாலான ப்ரௌசிங் சென்டரில் 1 மணி நேரத்திற்கு 5 யூனிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பகலில் கூட அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ரௌசிங் சென்டரில் வேலை இருக்காது. மாலை நேரங்களில் குறிப்பாக 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நல்ல பிஸியான பிஸ்னஸ் இருக்கும். அந்த நேரத்தில் சோலார் எனர்ஜி இருக்காது. கமர்ஷியலில் நீங்கள் ஆன்கிரிட் சிஸ்டம் போடும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் என்னென்னா நெட் ஃபீடின் ஸ்கீம்னு பேர். நெட் ஃபீடின் ஸ்கீம்னால் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுறத டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு பில்லில் 11 ரூபாய் 50 காசுன்னு நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு குறைச்சிக்கலாம். அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா 50 காசு அந்த நெட்வொர்க் சார்ஜோடு சேர்த்து. அப்போ நெட்வொர்க் சார்ஜ் அதில் கழிச்சிங்கன்னா வெறுவா 1 ரூபா 57 காசு மட்டும்தான் உங்களுக்கு அதில் வாங்குவாங்க. அந்த பணத்தை தான் உங்களுக்கு பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 யூனிட் ஓடக்கூடிய 30 யூனிட் ஓடக்கூடிய ஒரு கடையாக இருந்துச்சுன்னா பகல் நேரத்தில் 5லேருந்து 6 யூனிட் மட்டும்தான் பயன்படும். அந்த 5லேருந்து 6 யூனிட்டுக்கு மட்டும்தான் அவங்க 11 ரூபா மணிக்கு கழிச்சுப்பாங்க.